ஆண்டவரே, என்னை நீங்க வனாந்திரத்துல நடத்தும் போது, என்னை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நடத்தும் போது எனக்கு ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே. அந்த வனாந்திர பாதையில, அந்த கடினமான பாதையில நான் உங்களை 100% நம்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? 100% உங்களை நான் நம்பணும் ஆண்டவரே. கண்டிப்பா இக்காலத்து பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது. ஆண்டவர் சொல்றாரு, மகளே, நீ காலையில துக்கப்படுவியா, மாலையில நீ அகமகிழ்வ. ஆனாலும் உங்கள் துக்கம் என்னவா மாறும் அப்படின்னா சந்தோஷமா மாறும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எப்படி இருக்குன்னா, நீ காலையில துக்கப்பட்டா சாயந்தரம் உனக்கு என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். நீ சாயந்தரத்துல துக்கப்பட்டேன்னா காலையில உனக்கு நீ என்னதோட எழும்புவ அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நீ எவ்வளவு பாடுகளுக்குள்ள போனாலும் நீ சோர்ந்து போகாத. அந்த பாடுகள் முடியும் போது ஒரு பெரிய பரமராஜ்யம், பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்குன்றத கர்த்தர் ஆணித்தரமா வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால பாடுகளுடைய பாதையில போகும்போது உடனே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ரைட்டு, ஆண்டவர் என்னை ஒரு உயர்வுக்கு நேராய் கர்த்தர் நடத்த போகிறார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, நான் வனாந்தரமான பாதையில கடக்கும் போது நான் 100% உங்க வார்த்தையை நான் நம்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் சொல்லுங்க, நான் 100% உங்களை நம்பணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சிஸ்டர், அம்மா, பிரதர், உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கலாம். சொல்லு, ஏசப்பா, இந்த பாதையில நான் 100% உங்களை நம்பணும். உங்க நம்பிக்கையை குலைக்கிறதுக்கு சத்துரு எத்தனை முயற்சிகளை எடுக்கலாம். சொல்லுங்க, நான் உங்களை நம்பணும் ஆண்டவரே. 100% நான் உங்களை நம்பணும் ஆண்டவரே. இந்த வனாந்திர பாதையில தான் நான் உங்களை நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமலங் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமலங் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், கரங்களை தட்டி பாடும். வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. ஓ ஹல்லேலூயா. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் வீசுமே. மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம். கரங்களை தட்டி. வனாந்தீரையார் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரம். நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை பரிசிக்க பண்ணுவார். இனியன குன்றுமே குறைவில்லையே. இனிமையாம் மன்னாவை பரிசிக்க பண்ணுவார். இனியன குன்றுமே குறைவில்லையே. வனாந்தீரையா தீரையில்
நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. விசுவாசத்தோடு நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. ஓ ஹல்லேலூயா, என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ அந்த வனாந்தரமான பாதையில நம்ம கடக்கும்போது, நம்ம நடக்கும்போது, இல்லைன்னா ஒரு பெரிய உயர்வுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கும் போது ஆண்டவர் நம்மோட பேசுறதற்கு நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்புவார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட பேசுறதுக்கு மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனா அவங்களுக்கு என்னாச்சுன்னா, அவர் சொல்றது எல்லாமே பழகி போயிடுச்சு. என்னைக்கும் இவர் இப்படிதான்டா சொல்லுவாரு, நல்லா இருப்பேன்னு சொல்லுவாரு, நிச்சயமாவே முடிவுன்னு சொல்லுவாரு, கானான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாரு. அதனால அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு அந்த வார்த்தை சலிச்சு போயிருச்சு. இன்னைக்கு கூட நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையில ஆண்டவர் அழைச்சிட்டு போறாரு, கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையில கூட்டிட்டு போறாரு. ஆனா ஏன் அவங்களால மறுதலிக்கிறாங்க, இல்லை ஏன் அதில் அவங்களால நிற்க முடியலன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க நிறைய பேர் என்ன பண்றதுன்னா ஏத்துக்கிறதே இல்லை, அதை விசுவாசிக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். மகளே மகனே, உனக்கு ஒரு உயர்வுக்கு முன்பாக நான் ஒரு பாதையில உன்னை நடத்துவேன், ஒரு வனாந்தரத்தில் உன்னை நடத்துவேன். உன்னை ஒரு கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில நீ ஒரு வனாந்தரத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஆனா அந்த வனாந்தரத்தில் நான் உன்கிட்ட பேசிட்டே இருப்பேன். நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ 100% என்னை கர்த்தர் நடத்துவார்னு நீ நம்புவாயானால், எனக்கு ஒரு கானான் உண்டு என்று நீ நம்புவாயானால், கண்டிப்பா இந்த வனாந்தர பாதம் முடியும் போது அந்த கானான்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார், உங்க குடும்பத்தை நிறுத்துவார், உங்க பிள்ளைகளை நிறுத்துவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை, எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே இந்த வனாந்தர பாதையில நான் 100% உங்களை நான் என்ன பண்றேன்னா நம்புறேன். சொல்லுங்களா, அப்படி ஜெபம் பண்ணி இருங்க. இந்த கடினமான பாதையில நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கஷ்டமான பாதையில நான் உங்களை ரொம்ப நம்புறேன் ஆண்டவரே. 100க்கு 100 நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. இந்த பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் என்னை கண்டிப்பா கானான் தேசத்துக்குள்ள என்னை கொண்டு போய் நிற்க வைப்பீர் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை ரொம்ப பஞ்சுமத்த வாழ்க்கையில் நடத்தினாரா, இல்ல பாடுகளின் வாழ்க்கையில் நடத்தினாரா? சொல்லுங்க. எத்தனை வனாந்தரத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சந்தித்தான், எத்தனை சிங்க கெபிய சந்திச்சான், எத்தனை எதிரியினுடைய பாளையத்தை சந்திச்சான், எத்தனை அம்புகளை சந்திச்சான், எத்தனை ஈட்டிகளை சந்திச்சான், எத்தனை இரவிலே வருகிற பயங்கரங்களை சந்திச்சான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வனாந்தர பாதம் முடியும் போது எனக்கான கானான் ஆரம்பமாகும். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்தினுடைய பாதை அப்படியே முடியும் போது அடுத்து உங்க வாழ்க்கையில் ஒரு கானான் ஆரம்பமாகும். நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல, நம்முடைய கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூருடைய முடிவு கேரளாவுடைய ஸ்டார்டிங். நீங்க மதுக்கரை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா வாளையார். இந்த வாளையார் தான் என்ன அப்படின்னு சொன்னா எட்ஜ் மாதிரி நம்முடைய தமிழ்நாடு அங்கே முடியுது. அகைன் வந்து கேரளா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேரளா வந்து சொல்லுவாங்க காட் ஓன்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பார்டரை நீங்கள் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு செட்டப்பாக இருக்கும், இதுக்கு இப்போ இந்த பக்கம் ஒரு செட்டப்பாக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் இங்கே முழுக்கதை வந்து நிறைய சிட்டி ஆனதுனால நிறைய பில்டிங்ஸாக இருக்கும். ஆனால் அந்த கேரளா உள்ள நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை 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 பச்சேன்னு இருக்கும். அப்படி வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, இந்த மழை பெய்யும் போது பாருங்களேன், இந்த மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைக் ஓட்டுறவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம வந்து சில ஏரியாவில் மழையே சுத்தமாக இருக்காது, டக்குன்னு பாருங்க ஒரு ஏரியாவை அப்படி கிராஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே மழையாக இருக்கும். இதுக்கு நான் என்ன நம்புறேன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், உங்கள் வனாந்தரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வயல்வெளி இருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா?
ஆனா இந்த வனாந்தரத்துல நீங்க ஆண்டவரை என்ன பண்ணணும்னா 100% நம்பணும். ஆனா நம்ம நிறைய பேர் வயல்வெளியில 100% நம்புவோம். ஆனா வனாந்தரத்துல நம்மளால 100% நம்ப, ஏன்னா எல்லாமே எதிரா இருக்கும். எல்லாமே எதிரா இருக்கும். எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராத மாதிரி தோணும். நம்முடைய கண்ணீருக்கு பதில் இல்லாத மாதிரி தோணும். ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்குன்னு தோணும். சொல்றவங்க எல்லாம் நெகட்டிவாவே சொல்லுவாங்க. அதான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தன்னுடைய 100 வயதுலையும் கூட என்ன விசுவாசிச்சான்னா, இந்த வனாந்தர பாதம் முடிஞ்சு ஒரு கானான் தேசம் எனக்கு இருக்குது. பிரியமானவர்களே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாய், என் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசுறாரு. இல்ல இல்ல இல்ல, இந்த வனாந்தர பாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கானானை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். தாவீது அடைந்தான். தாவீது அந்த அந்த பாதம் முடிஞ்சு வரான் பாருங்களேன். அவனுக்காக என்ன ரெடியா இருக்கு அப்படின்னா, கிரீடம் ரெடியா இருக்குது. எப்பவுமே கிரீடத்தை போய் அந்த ராஜாவுடைய அந்த சமூகத்துல தான் அவனுக்கு கிரீடம் வைக்கப்படும். ஆனா ரொம்ப வனாந்தரமான பாதையில தாவீது போனதுனால கிரீடம் அரண்மனையில இல்ல, கிரீடம் வழிக்கே வந்துருச்சு. அவன் நடந்து போற வழியிலே கிரீடம் வந்துச்சு. நீங்க வேதத்துல வாச்சு பாருங்க, அவன் வெறுங்காலோட நடந்து ரொம்ப துக்கத்தோட அப்படியே இறங்கி வரும்போது ஒரு கூட்டம் அவனை எதிர்கொண்டு வருவாங்க. அவங்க கூட்டம் எதிர்கொண்டு வரும்போது எதை கொண்டு வருவாங்கல்ல, ராஜ கிரீடத்தை கையில எடுத்துட்டே வருவாங்க. நீங்க அங்க வந்து ராஜா இல்ல, நீங்க வழியிலேயே ராஜா. நான் நம்புறேன் நிறைய பேர் இந்த கடினமான பாதையை கடந்து, சிஸ்டர் 90% தாண்டிட்டீங்க, பிரதர் 80% தாண்டிட்டீங்க, இனி ஒரு 20% நீங்க நடந்து வந்துட்டே இருங்க. அங்கே இருந்து தூதர்கள் உங்களுக்கான கிரீடத்தை எடுத்து கொண்டு வர்றாங்க. கண்டிப்பா அவங்க உங்களை சந்திப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்திற்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தலையின் மேல அந்த கிரீடம் வைக்கப்படும், அந்த ஆசீர்வாதம் வைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை 100% நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பாட்ட சொல்லிட்டே இருங்க அந்த வார்த்தையை, அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே 100% உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வனாந்தரமான பாதையில நீர் என்னை வெற்றியாய் வாழ செய்வீர் என்று நான் நம்புறேன். என் விசுவாசத்தை நான் விட மாட்டேன், என் நம்பிக்கையை நான் விட மாட்டேன், உங்க வார்த்தையை நான் விட மாட்டேன். என்னுடைய வனாந்தரம் முடித்து ஒரு கானான் எனக்காக உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு கானான் உண்டு, எனக்கு கானான் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அந்த பாட்டை பாடலாமா? வனாந்தர யாத்திரையில் கழைத்து நான் சோர்ந்து போகும்போது அவருடைய சத்தம் என்னை அழகாய் தேற்ற போகிறது. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. கரங்கள் எல்லாரும் தட்டி ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துக்கள் அழிந்து மாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துக்கள் அழிந்து. கரங்களமால வனாந்தர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழி. திரும்ப திரும்ப நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு. அப்படியே நம்பிக்கையோடு இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை பரிசிக்க பண்ணுவார், இனியன கொன்றுமே குறைவில்லை.
இனிமையாம் மன்னாவை பரிசிக்க பண்ணுவார். இனி எனக்கொன்றுமே குறைவில்லையே. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரம். நேசரின் சத்தம், நேசரின் சத்தம். ஓ அப்பனே என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. சொல்லுவோம் என் வாழ்வு. ஓ என் வாழ்வு தேவனை மறக்க செய்யும் வேதனை, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்தரி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் வீசுமே. மாறாவின் கசந்தரி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் வீசுமே. அனாந்தீர யாத்திரையில் ராஜாவே உருவாக்கணும், 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 உருவாக்கணும். சோர்ந்து போகும் நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. அப்பனே சொல்லிக்கொண்டே நேசரின் சத்தம், நேசரின் சத்தம். ரம்தலரஹதரல ஷேகவர ரோதலம் கரே தரல ஷேகவர நிக்கரபல துனரல. ஓ என் வாழ்வு செழித்திடுமே. ஹalleluya, ஹalleluya. அப்போ முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும். என்ன அப்படின்னா, என்ன ஆண்டவர் ஒரு சோதனையான பாதையில் என்னை கூட்டிட்டு போகும்போது, என்னை ஒரு கடினமான பாதையில கத்தர் என்னை கடக்கப்படும் போது, எனக்கு ஒரு வனாந்தரமான பாதையை கத்தர் என் வாழ்க்கையில கொடுக்கும் போது, நான் அந்த வனாந்தரத்துல என்ன பண்ணணும்னா 100% கத்தரை நான் நம்பணும். ஆமென் சொல்லுங்கள். 100% நான் என்ன பண்ணணும்னா என் ஆண்டவரை நம்பணும். எனக்கு ஒரு வனாந்தரம் உண்டானால் எனக்கு ஒரு கானானும் உண்டு. எனக்கு ஒரு வனாந்தரம் உண்டானால் எனக்கு ஒரு கானானும் உண்டு. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு வனாந்தரம் என்கிற ஒரு பாதை உண்டானால் உங்களுக்கு கானான் என்கிற ஒரு பாதையும் நிச்சயமாகவே உண்டு. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த கர்த்தர், இவ்வளவு தூரம் பாட அனுபவித்து உங்களை அழகா நடத்திட்டு வந்த கர்த்தர் பாதி வழியில விட்டுருவாரா? கடைசி வழியில விட்டுருவாரா? கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். ஆனா நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி திரும்பி போயிடாதீங்க. இவ்வளவு தூரம் பாடுகளை கடந்து வந்தீங்களே, இத்தனை வருஷம் பாடுகளை கடந்து வந்தீங்களே, இன்னும் கொஞ்ச காலம்தான். அதான் ஒரு அழகான ஒரு பிக்சர் பார்த்தேன் நான். அந்த பிக்சர்ல முதல்ல இருக்கிற பிக்சர்ல ஒரு மனிதன், ஒரு நல்ல அந்த விவசாயி மாதிரி ஒரு மனிதன், அந்த புதையலை தேடி போற ஒரு மனுஷன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அந்த ஆயுதத்தினால தோண்டி 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 பல கிலோமீட்டர் தூரம் அவன் தோண்டிட்டான். ஆனா ஒரு சமயத்துல அவன் தோண்டி களைத்து போனான். களைத்து போய் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இல்ல இதுக்கு மேல நான் தோண்ட மாட்டேன், இதுக்கு மேல நான் இந்த குழி எடுக்க முடியாது. ஏன்னா இத்தனை நாட்களும் நான் அந்த புதையல் கிடைக்கும்னு பார்த்தேன், இப்ப கிடைக்கல. அதனால அவன் அவ்வளவுதான், தோள் மேல தன்னுடைய ஆயுதத்தை வச்சு அப்படியே ரிட்டன் அவன் கடந்து போறான். ஆனா அதே மாதிரி கீழே ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க. அந்த இரண்டாவது ஒரு மனுஷன் தோன்றான். அவன் ரொம்ப தோண்டிட்டே இருக்கிறான். இந்த மனுஷன் விட்டு போன கொஞ்ச தூரம் தோண்டின உடனே அங்க அவனுக்கான புதையல் இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த பிக்சரை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் யார மாதிரி இருக்கிறோம்னா, முன்னாடி இருக்கிற அந்த விவசாயி மாதிரி இருக்கிறோம். ஐயோ நம்ம பாடுபட்டுட்டோம், நம்ம முயற்சி எடுத்துட்டோம், இதுக்கு மேலேயா கடவுள் ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கு வயது செஞ்சிருச்சு, எனக்கு நாட்கள் ஆயிருச்சு, எனக்கு ஒரு பலனும் கிடைக்கல, இதுக்கு மேல நான் ஆண்டவரை தேட மாட்டேன், இதுக்கு மேல நான் உபவாசம் இருக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் பைபிள் வாசிக்க போறது இல்லை, போதும் போதும், இது வரைக்கும் கிடைக்காதா, இனி கிடைக்க போகுது, இத்தனை நாள் கிடைக்காது, இனி எனக்கு கிடைச்ச என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சோர்ந்து போய் மனசை விட்டு ஜெபிக்கிறத விட்டு, அந்த நபருக்காக ஜெபிக்கிறத விட்டு, பிரயாசத்தை விட்டு நம்ம ரிட்டன் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை உந்தி தள்ளுறாரு.
இல்ல, எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், அந்த கிரீடத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அந்த புதையலை கண்டுபிடிக்கிற வரைக்கும், ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துகிற வரைக்கும், நீங்க அந்த உயரத்தை எட்டுகிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் போராடுங்கள், சோர்ந்து போகாமல் முன்னேறுங்கள், சோர்ந்து போகாமல் தொடருங்கள். கர்த்தரை நம்பி உங்களுடைய விசுவாச பயணம் அப்படியே துவங்கி போட்டும். உன்னுடைய ஓட்டத்தை துவங்கின கர்த்தர் முடிக்கிறதற்கும் கண்டிப்பாக உதவி செய்வார். அவர் நீ மட்டும் தனியாக இல்லை, நீ மட்டும் தனியாக அந்த பாதையிலே கடக்கவில்லை. உங்களை அழைத்த, உங்களை வேறுபிரித்த, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வருகிறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், உங்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார். அவரும் உங்க கூட நடந்து வருகிறார். அதனாலே கண்டிப்பாக அந்த முடிவை நாம் காண்போம். நம்முடைய கண்கள் கண்டிப்பாக காணும். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வனாந்தரமான பாதையில நான் இன்னைக்கு சோர்ந்து போய் தான்ப்பா வந்தேன். இன்னைக்கு காலை வேளையில நான் உடஞ்சு போய் தான்ப்பா வந்தேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் ரொம்ப நொறுக்கப்பட்டு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஐயோ, ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ. இதுவரைக்கும் என் பிரயாசம் முழுக்க நான் செலவிட்டேன். இதுவரைக்கும் என் கண்ணீர் முழுக்க நான் சிந்தி பார்த்தேன். என் முழங்கால் உடையிற அளவுக்கு நான் முழங்கால நின்னேன். இதுக்கு மேல எனக்கு பலன் இல்லை பாஸ்டர். ஆனா இதுவரைக்கும் அந்த புதையலை நான் பார்க்கல, இதுவரைக்கும் அந்த வெற்றியை நான் பார்க்கல, இதுவரைக்கும் காணான பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் வெகு தொலைவில் இல்லை, அது பக்கத்துல இருக்குது. வெகு தொலைவில் இல்லை, நீ வெகு தொலைவை கடந்து வந்து விட்டாய். நீ நிறைய பாதையை கடந்து வந்து விட்டாய். இனி நான் உனக்கு கொடுக்க போகிற அந்த புதையல், நான் இனி கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதம் மிக அருகாமையிலே வந்து விட்டது. சோர்ந்து போகாமல் முன்னேறு, சோர்ந்து போகாமல் முன்னேறு. என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி நம்புறேன், நம்புறேன், நம்புறேன். அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறவர்கள் அபிஷேகத்தில் நிறைந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் உயர்வு வெகு தொலைவில் இல்லை, உங்கள் உயர்வு வெகு தொலைவில் இல்லை, இதோ அருகாமையிலே இருக்கிறது. பக்கத்துல வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. நீ பல எதிர்ப்புகளை தாண்டி விட்டாய், சோதனைகளை தாண்டி விட்டாய். ஓ 75% தாண்டி விட்டாய். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆண்டவர் உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்றாரு, உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. இதுவரையிலும் உன்னுடைய பலத்திலே அல்ல, என் பலத்திலே தான் தாண்டினாய். இனியும் உனக்கு தாண்ட வேண்டிய பலத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரிதாலாரம் கனதுரல ஷௌரோதோலரகதரலர போதர கதனேரா ரிதாலாரம் கனோத்துனோரல திராதரம் ஷௌகரோதோலோரவோரோதனேரா. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லிட்டு அந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிட்டே இருக்கட்டும். ரித்தலரோவரோத்தனோரே ரே தலாரம் அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. ஓ எத்தனை எத்தனை ஓ என்னை சூழ்ந்தாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் அந்த ஒரு வார்த்தை கேட்கவே ஆவலாய் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் அந்த ஒரு வார்த்தைக்காகவே ஆவலாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. இந்த கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரனுடைய ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழைத்தவர் அவர், உத்தம ஊழியன் என்று
அவர் சொல்ற ஒரு வார்த்தை போதும். அதை கேட்கறதுக்கு தான் இத்தனை அவமானம், அதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு பாடுகள், அதை கேட்கறதுக்காக தான் வாழ்றோம். மனுஷன் புகழலாம் இகழலாம், ஆனா அவர் மோசையை பார்த்து சொன்னாரு. மோசையை பார்த்து எவ்வளவு அழகா சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை போதும். அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை போதும். ஹalleluya, thank you jesus, thank you jesus. முழங்கால் படியிடலாமா எல்லாருமே? வனாந்தரமான பாதையிலே நான் நடக்கும்போது எனக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். என்னுடைய வனாந்தர பாதையினுடைய முடிவிலே என் கூட இருக்கிற ஒரு நல்ல தேவன் அவர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. நான் கானானை காண்பேன், என்னை கானானை காண கர்த்தர் உதவி செய்வார். கைகளை எல்லாரும் உயர்த்தி திரும்ப திரும்ப இந்த உபவாச ஜெபத்தில் சொல்லுங்கள், அப்பாவை பார்த்து உம்மை 100% நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லிக் கொண்டே இருக்கு. ரிதலரம் கனதுரலர சேகர பௌதரலரம ஓ ரபோதலர கதனலேர. சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எங்கிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க மனசு ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் நிறைய வார்த்தைகளோடு உங்களிடத்திலே கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் தான் இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, தேவகுமாரனே, ரத்தலரம நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். 100% நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. 100% நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. 100% நம்புறேன். 100% நான் உங்களை நம்புறேன். 100% நான் உங்களை நம்புறேன். என் வனாந்தரம் முடியும், எனக்கு கானான் ஆரம்பமாகும். என் வாழ்க்கையிலுடைய கானான் இன்னும் வெகு தொலைவிலே இல்லை, பக்கத்துல தான் இருக்குது. நான் அதை சுதந்தரிப்பேன். ஓ, நான் அதை சுதந்தரிப்பேன். ஓ, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும் ஆண்டவரே? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஓ ஹalleluya, ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஹalleluya. ஓ, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க.
இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. எல்லா கைகளை மேல தட்டி உம்மைதான் ஜீசஸ் ஜீசஸ் பாடிக்கொண்டே கர்த்தருடைய மகிமை சொல்லிக்கொண்டே உங்களதானம் உங்களதானம் உங்களையே சொல்லிக்கொண்டே உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க கர்த்தர் மகிமை உங்களை தொடட்டும். ஓதாலாரம் கூராதாரம் அக்கினி 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 தேவாக்கினி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. எழும்பி நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக. தேவனே எழுந்து நில்லும், தேவனே தீவிரித்து வாரும், தேவனே இரக்கம் செய்ய தீவிரியும். சத்துரு மேற்கொள்ள விடாதிரும், சத்துரு மேற்கொள்ள விடாதிரும், மனிதர்கள் மேற்கொள்ள விடாதிரும். அப்பா உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு? ரோதாலாரம் கனஷேகரமா உம்மை அல்லாமல் யாரை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை ஜீசஸ் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இயேசுவே எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவாது. உம்முடைய ராஜ்யம் விரிவாகட்டும், உம்முடைய ராஜ்யம் விரிவாகட்டும், உம்முடைய ராஜ்யம் விரிவாகட்டும், உம்முடைய ராஜ்யம் விரிவாகட்டும். ஓ ஹalleluya, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். எனக்கு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கொண்டே பிசாசு தோற்று போனான், சத்துரு தோற்று போனான், அவனுடைய கிரியைகள் தோற்று போனது, கிரியைகள் தோற்று போனது, கிரியைகள் தோற்று போனது, கிரியைகள் தோற்று போனது. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற தூரம் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை, பக்கத்தில். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம அருகாமையில் வந்துட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் எப்படி தேவ சமூகத்தில் போய் எட்டிட்டோ, அதே போல நம்முடைய கண்ணீர் அவர் சமூகத்தில் போய் எட்டிட்டு, நம்முடைய புலம்பல்கள் அவர் சமூகத்தில் போய் எட்டிட்டு, நம்முடைய வருத்தங்கள் அவர் சமூகத்தில் போய் எட்டிட்டு. ஆமென்.